மீன் வறுவல் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஒன்லி 3: சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர். மேரினேஷன் பண்ணி ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் வந்து வெயிட்டிங்கில் வந்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஊற விடுறது அதெல்லாம் செய்யலை. நாங்கள் மேரினேஷன் பண்ணி முடித்த உடனே ஆயிலில் போட்டாச்சு. ரெண்டு மீன் வாங்கினோம், வவ்வால் மீன் சொல்லிட்டு. ரெண்டுமே கொஞ்சம் பெரிய மீன் தான். அதில் வந்து குழம்புக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் வறுவலுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ லஞ்சுக்கு வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறோம். சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட், மலைச்சாரல் போல் தூவி விடணும். வடிவேல் சொல்லுவாப்பில். அதே மாதிரி எல்லாம் தனித்தனியாக வச்சா தான் அந்த மாதிரி செய்ய முடியும். எல்லாமே ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபிஷ் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். அப்படியே பிணைஞ்சிட வேண்டியதான். பேக் சைடும் மலைச்சாரல் மாதிரி ரெட் சில்லி பவுட்ரு போட போகிறோம். Fish ready to go into the oil. Dip into the oil. ஆயிலுக்குள்ளே போட போகிறோம். மீன் சட்டியில் மீனை வைக்கிறோம். இந்த மீன் சட்டி வந்து புது மாடல் கேஸ்டனில் எங்களுக்கு கிடைச்சிச்சு. டிசைன் வந்து கேஸ்டனில் நான் வாங்க நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து எனக்கு ஃபிஷ் டிசைன்லேயே கிடச்சிச்சு. இது வந்து அவங்க கடைக்காரவங்க சொன்னாங்க, எலக்ட்ரிக் ஓவனில் சூடு பண்ணுறதுக்கு. எலக்ட்ரிக் ஓவனில் நம்ம ஃபிஷ்ஷோ ஏதாவது நான்வெஜ் செஞ்சு உள்ளே வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஓவனில் குக் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்ட் அயர்ன் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. எங்கிட்ட எலக்ட்ரிக் ஓவனும் இல்லை, கன்வென்ஷனல் ஓவனும் இல்லை, ரேஞ்ச் ஓவனும் இல்லை. அதனால் நாங்கள் வந்து கேஸ் அடுப்புலேயே வந்து ஃப்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரியே ஷேப் உள்ள பவுலாக இருக்கிறதுனால நல்லா ஹெவி வெயிட், நல்லா 1 kg வெயிட் இருக்க மாதிரி இருக்குது இந்த பவுலு. இந்த கேஸ்ட் அயர்ன் ஃபிஷ் ஃப்ரை பேன் இது வந்து 1 kg கிட்ட வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது, ஹெவி வெயிட்டாக. இது வந்து நம்ம மீன் குழம்பு சூடு பண்ணி எடுத்து வச்சோம்னா 7 மணிக்கு எடுத்து வச்சோம்னா ஈவினிங் 7 மணிக்கு வச்சோம்னா ஈவினிங் 8 மணிக்கு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார வர சூடாக இருக்கும் மீன் குழம்பு. ஹெவி வெயிட் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம சூடு பண்ணி வச்சாவே அதோட ஹீட் வந்து ரொம்ப நேரம் அங்கே ஹீட் வந்து டக்குன்னு வந்து ஆறி போகாமல் ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து வரகு அரிசி கஞ்சியில் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். சாதம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து காலையில் செஞ்ச வரகு அரிசி கஞ்சி இருக்குது, வரகு அரிசி கஞ்சி
அதில் தயிர் போட்டு சால்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட போகிறோம். பவுலில் போட்டாச்சு வரகு அரிசி கஞ்சியை, தயிரும் போட்டாச்சு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் கொடுத்துக்க ரெண்டு தான். கல்லுப்புலாம் போட்டு மிக்ஸ் கொடுக்க முடியாது. சால்ட்டு தூள் உப்பு போட்டால் தான் வந்து மிக்ஸ் கொடுக்க கரெக்டாக இருக்கும் கஞ்சிக்கு. இன்ஸ்டண்ட்டாக கரையிறதுக்கு சால்ட்டு டிசால்வ் ஆகணும்னா சால்ட்டு வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கணும். கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி குவிக் டிசால்விங். கல்லுப்பு தான் நல்லதுன்னு வந்து அவங்கவுங்க வசதிக்கு சொல்கிறாங்க. கல்லுப்பு வந்து கரெக்டாக அளந்து போட தெரிகிற பக்குவம் இருக்கவங்க தூள் உப்பு கரெக்டாக போட தெரியாது. வயசானவங்க எல்லாருக்குமே கல்லுப்பு போட தெரிகிற அளவுக்கு தூள் உப்பு போட தெரியாது. தூள் உப்பு போட்டாங்கன்னா அளவு அதிகமாயிரும், சால்ட்டியாக இருக்கும் சாப்பாடு. அதுக்காக அவங்க வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கல்லுப்பு தான் நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தூள் உப்பு நல்லது தான், மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து போடுறதுக்கு தூள் உப்பு தான் வசதியாக இருக்கும். டுடேஸ் ஷாப்பிங் பனங்கிழங்கு கேரட் அல்வா பண்ண போகிறோம். பனங்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஈவினிங் டின்னர் அவுட்டோர் டின்னர்.